ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கின்ற எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்கள் உள்ளங்களில் இருக்கும். அப்படியே நம்முடைய ஆண்டவரும் அவரிடத்தில் அவருடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உறுதி அளிக்கின்றார். ஜெபத்திலே நாம் எவைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்போமோ அவைகளையெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக நாம் கேட்கின்ற காரியம் நாம் பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமானால் நிச்சயமாக அதை கர்த்தர் நமக்கு செய்வார். இதிலிருந்து நம்முடைய சந்தோஷம்தான் ஆண்டவருக்கு மிகவும் முக்கியம் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. பல காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதற்கு காலதாமதமாகும் பொழுது ஆண்டவர் நம்மில் அன்பு வைத்திருக்கிறது குறைவுபட்டிருக்குமோ என்று நமக்கு சந்தேகம் எழும்பலாம். இந்த வேதவசனம் அதற்கு நமக்கு நல்ல பதிலை சொல்லுகின்றது. அப்படி எதுவும் இல்லை. நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கிறது தான் கர்த்தருக்கு விருப்பம் என்பது. நாம் கேட்கின்ற காரியத்தை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற நம்முடைய முகத்தையும் மனதையும் பார்க்கிறதற்கு தேவனும் சந்தோஷம் உள்ளவராக தான் இருக்கின்றார். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற நல்ல உறுதியோடும் நான் சந்தோஷமாயிருக்கும்படி அதை எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சந்தோஷம்தான் தேவனுடைய சந்தோஷம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் சந்தோஷத்தில் விருப்பமும் பிரியமும் உள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்கள் ஜெபங்களிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காகவும் உறுதிக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உம்மை முழு நிச்சயமாய் நம்பி இருக்க இந்த வசனம் எங்களை ஊக்குவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.